ஹலோ மக்களே, இன்னைக்கு 25-26 அகாடமிக் இயரோட லாஸ்ட் டே ஸ்கூலு. நான் வந்துட்டு ஒரு வருஷம் டீச்சராக வேலை பார்த்து முடிச்சிருக்கேன். இந்த கிளாஸ் தான் என்னோட கிளாஸு. எனக்கு வந்து ரொம்பவே க்ளோஸ்ன்னு சொல்லலாம். என்னோட அழுகை, என்னோட சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்தையுமே பார்த்தது இந்த கிளாஸ் ரூம்னு சொல்லலாம். என்னையும் வந்துட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு என்னோட லாங்குவேஜ் தமிழ், நான் வேலை பார்த்துருக்க இடம் வந்து தெலுங்கு. அவர் வந்து அந்த ஸ்கூலோட ஓனர் வந்துட்டு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலைக்கு வச்சுக்கிட்டாரு. என் மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் வந்தப்போ கூட எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, அவங்க நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்னையும் ஒரு டீச்சராக மதித்து வேலைக்கு எடுத்தார். அதோட விளைவாக நான் அவருக்கு என்றைக்குமே ஒரு கெட்ட பேர் வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே பார்த்து 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 வேலை பார்த்தேன். எந்த அளவுக்கு அப்படின்னா நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன், மறுபடியும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டு ஒரு டீச்சராக 4-5 பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னங்க மேடம், இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்கு இது பண்ணுறது இல்லையா, 1 மாதம் லீவா, நாங்கள் தான் பிள்ளைங்களை பார்த்துக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த தூரம் க்ளோஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு அழுகுதான் வருது. நாளைக்கு காலையில் இருந்துச்சா நம்ம ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டோமா, லீவுன்னா இதுக்கு முன்னாடி ஜாலியாக இருக்கும், இந்த டைம் என்னமோ லீவுனா கொஞ்சம் எமோஷ்னலாக எனக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ சூப்பராக ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா கொண்டாடி முடிச்சுட்டு வந்தோம். யார் என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போனது என் பையனை பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்காக வேண்டியது. ஆனால் இன்றைக்கி இந்த பிள்ளைங்களை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை.